என்னக்கா மூவி பாத்தீங்க? இப்ப வந்து ஏரம் மூவி தான் பாத்துட்டு வருது. எப்படி இருக்கு ஏரம்? இல்ல ஆதி தொட்டு எடுக்க ஃபர்ஸ்ட் சீன் எடுக்க. ஓகே, ஏரம் மூவி தான் பாத்துட்டு இருக்கு. சூப்பரா இருக்கு. லைக் மூவி வந்து கொஞ்சம் ஒரு டொவினோ மூவி யூசுவலி வந்து ரொமான்டிக் அந்த மாதிரி யூசுவல் நம்ம பார்க்குற மாதிரி லைக் பிரசன்ட் டே மூவிஸ் தான் பண்ணியிருக்கு. பட் இது வந்து ஒரு என்னது ஓல்ட் ஒரு மிக்ஸ்அப்பா ஒரு மிஸ்டரி மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? அதோட ஆக்டிங் வேற லெவல், பேன் இந்தியன் லெவலுக்கு வந்திருக்கு. சூப்பரா இருக்கு. கீர்த்தி செட்டி எப்படி பண்ணிருக்காங்க? ஓ, she is so beautiful. அவர் பேர் நல்லா இருக்கு. அது நமக்கு அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஃபீல் ஆகுது. தாமஸ் டொவினோ கிரிட்டிவ் அந்த பேர் நல்லா வந்திருக்கு. மியூசிக்லாம் எப்படி இருக்கு? ஓ, மியூசிக் அந்த பிஜிஎம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெரி என்கேஜிங். அந்த படத்தோட ஒரு சீனுக்கும் லைக் கரெக்டா ஆப்டான மாதிரி பிஜிஎம் தான் கொடுத்திருக்கு. என்னது இன்டர்வல் சீன் வந்து கொஞ்சம் லைக் நம்மள சஸ்பென்ஸ் மாதிரி தான் கொண்டு நிறுத்திடும். அதோட ஆன்சர் கொடுக்கிற மாதிரி தான் அந்த செகண்ட் ஹாஃப் வந்திருக்கு. ஓ, கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கு. அந்த ஸ்டோரி வந்து ஒரு கம்ப்ளீஷன் கொடுத்திருக்கு. அது ஒரு சீக்வல் மாதிரி இல்ல, அதுக்கு இந்த மூவியே ஒரு கம்ப்ளீஷன் மாதிரி தான் வந்திருக்கு. என்னதுமா, ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு சின்ன குழந்தை முதல்ல எல்லாருக்கும் பாக்குற மாதிரி மூவி தான். சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. என்ன மூவி பாத்தீங்க? மலையாளம். என்ன மூவி பாத்தீங்க? ஏஆர்எம். எப்படி இருக்கு ஏஆர்எம்? நல்ல மூவி தான். நல்லா இருக்கு. ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? ஆக்டிங் அடிபொலியா இருக்கு. அடிப்படையா இருக்குங்களா? மியூசிக்லாம்? மியூசிக் அடிபொலியா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கா மூவில உங்களுக்கு? ஆக்டிங்கும் பிடிச்சிருக்கு அண்ட் மியூசிக்கும் பிடிச்சிருக்கு. என்ன மூவி பாத்தீங்க? ഏറം അടിപൊളിയായിരിക്കും. ലൈക്ക് അതിന്റെ ബാക്ക്ഗ്രൗണ്ട് മ്യൂസിക്, അതുപോലെ തന്നെ സ്റ്റോറി ഉണ്ടല്ലോ, ആ ഇടയിൽ കയറി വരുന്ന ഓരോ ക്ലിപ്പായിട്ട് കയറി വരുന്നത്. അപ്പോൾ തന്നെ ആക്ഷൻസ് ആയാലും ഇപ്പോൾ തന്നെ എന്താ പറയാ, മ്യൂസിക്, സ്റ്റോറി ഇൻസ്പയറിംഗ് ആയിരുന്നു. ഞാനിപ്പോൾ എല്ലാവരും റിവ്യൂ കേട്ട് കാണാൻ വന്നതാ. അങ്ങനെ സംഭവം ഏകദേശം അടിപൊളിയായിരുന്നു. ടോവിനോയുടെ ആക്ടിങ് ലൈക്ക് ഒരു എന്താ പറയാ അടിപൊളിയാണ്. ഓവറോൾ മ്യൂസിക്, ബാക്ക്ഗ്രൗണ്ട് മ്യൂസിക് ആണ്. ലൈക്ക് ഓരോ ഫൈറ്റിനായാലും ലൈക്ക് ഓരോ സീൻസിനാണുള്ള ബാക്ക്ഗ്രൗണ്ട് മ്യൂസിക്, അത് ശരിക്കും നമുക്ക് എടുത്ത് അറിയാം. ഓവറോൾ അടിപൊളിയായിരുന്നു. മണിയൻ ഒരു വെറൈറ്റി ക്യാരക്ടറാണ് ശരിക്കും പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ. ലൈക്ക് നമുക്ക് പ്രതീക്ഷിക്കാൻ പറ്റാത്ത, ലൈക്ക് നമ്മൊരു കാര്യം ചിന്തിക്കുമ്പോൾ ആളെ വരുന്നത് വേറൊരു രീതിയിലുള്ള ക്യാരക്ടറാണ്. സോ ഓവറോൾ എക്സ്പീരിയൻസ് അടിപൊളിയായിരുന്നു. ലൈക്ക് ആ ഒരു ഹിന്റ് വെച്ചിട്ട് ആ ക്യാരക്ടർ, ആ സ്റ്റോറി ഇടയിൽ കയറി വരുന്നതും ആ സിങ്ക് ചെയ്ത് കയറുന്നതൊക്കെ അടിപൊളിയായിരുന്നു. ഓക്കെ, താങ്ക് യു.